இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட்டால் தேடி வரும் நன்மை என்பது நமது பெரியோருடைய வாக்கு. இன்று ஆடி கிருத்திகை. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த 2 தினங்களும் முருகனை நாம் வழிபடுவதற்கு மிகச்சிறந்த உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏன் இந்த ஆடி கிருத்திகை அவ்வளவு விசேஷமான நாளாக கருதப்படுகிறது? ஏனென்றால் சூரபத்மனை அழிக்கும் பொருட்டு இந்த பூ உலகத்தில் முருகப்பெருமானை தனது நெற்றிக்கண்ணை திறந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் இட்டு 6 கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டான். அதனால்தான் முருகனுக்கு மற்றொரு பெயரும் உண்டு, கார்த்திகேயன் என்ற ஒரு பெயரும் உண்டு. கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் விதத்திலே இந்த ஆடி கிருத்திகை நாளானது நமது தமிழக மண்ணிலே மிகச் சிறப்பான முறையிலே முருக பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல நாளிலே நாம் நம் இல்லங்களில் சட்கோண தீபமிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம், குமரகுரு கவசம், கந்த குரு கவசம், கந்த புராணம் புகழை நாம் பாராயணம் செய்து வழிபட்டோம் என்று சொன்னால் நம் இல்லங்களில் முருகப்பெருமான் வந்து நமக்கு அருள் செய்வாராம்.